ஹாய்! இன்னைக்கு நம்ம முக்குபா மால்ல பிக் அண்ட் பே அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மால்லயே இன்னொரு கடையும் இருக்கு. ஷாப் ரைட்டுன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நம்ம வந்து பிக் அண்ட் பே தான் பார்க்க போறோம். இங்க இருக்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஊர்லயும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா இங்க எல்லா செக்ஷன்ஸுமே ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஊர்ல எனக்கு கோகோனட் மில்க்லாம் கூட கிடைச்சது. அதே மாதிரி இங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே பெரிய பெரிய செக்ஷனா தனித்தனியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது மாரி பட்சரிக்கு இருக்கு. பேக்கரிக்கு இருக்கு. இது எல்லாமே இந்த கடையில வந்து சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் இதே மாரி இன்னொரு கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஷாப் ரைட். அங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளார சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும். சும்மா சின்னதா கேன்டீன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க எக் எல்லாமே வந்துட்டு ப்ரவுன் கலர்ல கிடைக்குது. நான் கூட நாட்டுக்கோழி முட்டைன்னு நெனச்சேன். ஆனா அது நாட்டுக்கோழி முட்டை கிடையாதாம்மா. இதுவுமே வந்துட்டு பிராய்லர் எக்கு தான். இங்க வந்து ப்ராசஸ்டு மீட்டு, போர்க்கு எல்லாமே கிடைக்கும். இந்த கடையில நம்ம வந்து டிஷ் வாஷிங் லிக்விடு, அப்புறம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இதெல்லாம் ரீஃபில் பண்ணிக்கலாம். எம்ப்டி பாட்டிலா எடுத்துட்டு வந்து அத ரீஃபில் பண்ணி அதுக்கு பே பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இந்த கடையில இருந்துச்சு. அதே மாரி பேஸ்ட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அதுல கோல்கேட் பேஸ்ட்டுக்குன்னு சொல்லி கோல்கேட் பேஸ்ட்ல இவ்ளோ வெரைட்டீஸ் இருக்குங்கிறதே எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவ்ளோ பெருசு. இந்த ஊர்ல வந்துட்டு நைட் லைஃப்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 8:30, 9க்குலாமே வந்து ஷட் டவுன் பண்ணிருவாங்க. எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இப்ப இவ்ளோ பெரிய மால்ல அந்த பிக் அண்ட் பே கடை மட்டும் தான் ஆக்சுவலா கொஞ்சம் ஓப்பன்ல இருந்தது 8:30க்கு மேல. இதே இங்க எல்லாமே சிங்கிள் ஃப்ளோர் பில்டிங் தான். ஸோ அவுட் சைட்ல இருக்க சின்ன சின்ன கடைங்கலாம் ஓப்பன்ல இருக்கும். ஒரு 9, 9:30 வரைக்கும் சாப்பிட்ற கடைங்க. நைட் இதுக்கு மேல போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் பீஸா அப்படிங்கிற கடைக்கு சாப்பிட்றதுக்கு போனோம். ஒரு பீஸா வாங்கியாச்சு. இங்க நைட் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். பட் இது சாம்பியான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்ளோ குளிரு. எல்லாரும் வெயில் அடிக்கும்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பயங்கர குளிரு. எங்களால அங்க உட்கார முடியல. அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டோம். இதே மாரி ஆஃப்ரிக்கா பத்தின வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.